Hello friends, welcome back to my channel Info by Desi. இன்னைக்கு நம்ம Info by Desi சேனல்ல ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்துலையோ இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்துலையோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இந்த வெரைட்டி ரைஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் என்னோட Info by Desi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க ரொம்பவே ஈஸியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்ட ஒரு 3 தடவை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 4-5 பத்தை தேங்காய், நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் மசாலா அரைக்கிறதுக்கு சொன்ன பொருள் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒரு 10 பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடாகிடுச்சு. 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 7 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு 2த்தையும் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி பருப்பையும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியை 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நார்மல் வாட்டர் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டுக்கிறேன். விசில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குக்கர்லேருந்து 2 விசில் வந்துடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் சிம்மில் இருந்து முடிஞ்சிடுச்சு. ப்ரெஷர் அடங்கின பிறகு பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் சாதம் குழையவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்தை சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான இந்த அரிசி பருப்பு சாதத்தை கீரை பொரியலோடையும் வடகத்தோடையும் நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வத்தல் வச்சு அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எங்கள் வீட்டு சுட்டிக்கிட்ட இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். Very delicious. Super ma. டேஸ்டான இந்த அரிசி பருப்பு சாதத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு ரெசிபியோட கண்டிப்பாக நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா பை பை.